அண்மை செய்தி, கைதிகளை தாக்க அதிகாரம் வழங்கியது யார் என்று அதிரடியாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சிறை கைதிகளை தாக்குவதற்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் தந்தது யார் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிறையில் கைதி ஹரிஹரசுதனை தாக்கி நிர்வாணப்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. மனுதாரரின் மகன் தாக்கப்பட்டிருந்தால் சிறை காவலர்கள் சம்பந்தமாகவும் திருச்சி மாவட்ட நீதிபதியின் விசாரணை அறிக்கையையும் மாணவர் சிகிச்சை பெற்றதற்கான ஆவணங்கள் தேவைப்பட்டால் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி திருச்சி சிறையில் இருக்கும் மனுதாரரின் மகன் உட்பட பலரின் தகவல்களையும் கேட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் விரிவான தகவல்களை இப்போது கேட்கலாம். கைதிகளை தாக்க அதிகாரம் வழங்கியது யார்? மேலும் இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதி கேட்டிருக்கிறார். இது குறித்த உங்க பக்கம் தகவல் என்ன? உங்களுக்கான நேரம் சிவகுமார். மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்தவர் அங்கம்மாள் மதுரை ஹைகோர்ட்ல ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணிட்டு அதன் அடிப்படையில் என்ன கூறியிருந்தாருன்னா, இவரது மகன் ஹரிஹரசுதனை கடந்த 2020ஆம் ஆண்டு போதைப் பொருள் வழக்கில் மதுரை எஸ்எஸ் காலனி போலீசார் கைது செய்தனோ. இந்த வழக்கில் அவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டது. முதலில் என் மகன் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி 400 மார்க் மதிப்பெற்றார். பின்னர் எனது மகன் ஐடிஐ படிக்க விண்ணப்பித்தார். எனது மகனின் படிப்பிற்காக 6 மாதங்களுக்கு முன்பு திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டாரோ. அங்கு அவர் ஐடிஐ படித்துக் கொண்டிருந்த போது 26/7/2025 அன்று சிறையில் படுத்திருந்த என் மகனை ஏன் அங்கே படுத்திருக்கிறார் என கேட்டு துணை ஜெயில சிறைத்துறை அதிகாரி பழனி அப்படிங்கிறவர் லத்தியால தாக்கி உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அவரது ஆசன வாயில் லத்தியை சொருகி உள்ளாரனோ. சிறை வாழ்ந்தால் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் அவரது மகன் படுகாயமடைந்துள்ளார்னு குறிப்பிட்டிருக்கிறார். என் மகனுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளிக்க கூடாது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். எனது மகனை வக்கீல்கள் கூட சந்திக்கவும் அனுமதிக்கப்படவில்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அவரது மகனை அடித்து இழுத்து சென்று தனியறையில் அடைத்த போது தண்ணீர் கொடுத்ததற்காக திண்டுக்கல்லை சேர்ந்த அலெக்ஸ் என்ற கைதியையும் சிறை காவலர்கள் தாக்கியதாகவும் அவரை நிர்வாணமாக தனி அறையில் அடைத்ததாகவும் இந்த தகவல் அறிந்ததும் என் மகனுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எனது மகனை சிறையில் தாக்கியது முழுக்க மனித உரிமை மீறலும். எனவே என் மகனை தாக்கிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சிறைத்துறை டிஐஜி பழனி, அதே மாதிரி துணை செயலர் மணிகண்டன் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவரது மகனுக்கு சிறையில் நடந்த கொடுமைகள் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தனிமை சிறையில் இருக்கும் அவரது மகனை அந்த அறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். உடனே மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கூறியிருந்தாருங்க. இந்த வழக்கானது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா பூர்ணிமா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ மனுதாரர் வக்கீல்ல ஆஜராகி மனுதாரர் மகனை காரணமின்றி சிறையில் கடுமையாக தாக்கி உள்ளாரோ. இதில் அவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி வருகிறார்னு குறிப்பிட்டதோடு இல்லாம இதற்கு இந்த காரணமான காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு வாதிட்டாரு. அரசு தரப்புல வக்கீல் ஆஜராகி எந்த ஒரு உள்நோக்கத்துடன் மனுதாரர் மகன் தாக்கப்படவில்லைனும் இது சம்பந்தமான விவகாரத்தில் திருச்சி தலைமையியல் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சிறையில் விசாரணை நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இதனை கேட்ட நீதிபதிகள் கைதிகள் சிறையில் காவலர்களை தாக்குவதற்கு யார் அதிகாரம் வழங்கியதும் அவ்வாறு மனுதாரர் மகன் தாக்கப்பட்டு இருந்தால் இந்த கோர்ட் சிறை காவலர்களுக்கு கடும் உத்தரவு பிறப்பிக்கும்னு நீதிபதிகள் தெரிவித்தாங்க. மனுதாரர் மகன் சிறையில் தாக்கப்பட்ட விவகாரத்துல திருச்சி மாவட்ட நீதிபதியின் விசாரணை அறிக்கையையும் மாணவர் சிகிச்சை பெற்று அதற்கான மருத்துவ அறிக்கையையும் இந்த கோர்ட்ல நாளை மறுநாள் தாக்கல் செய்ய வேண்டும்னோ. தேவைப்படும் பட்சத்தில் நாளை மறுநாள் திருச்சி சிறையில் உள்ள மனுதாரர் மகனை வீடியோ கான்பரன்சிங் மூலமா விசாரிக்கப்படுவார்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த வழக்குல அரசு தரப்புல உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லி தற்போது இந்த விசாரணையை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கோகுலராஜ், நன்றி. உங்கள் விரிவான தெளிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.